தமிழ்நாடு சட்டசபையில வெளியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தா இது வெறும் சில ஃப்ளைஓவர்ஸ் அல்லது ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அறிவிப்பு மட்டும் கிடையாது. சென்னை ரோட்ஸ், ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ், கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட், எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ இன்டகிரேஷன், பைபாஸ் ரூட்ஸ்னு பல துறையில டச் செய்யற ஒரு பெரிய இன்ஃப்ரா ரோட் மேப் மாதிரி அறிவிப்புகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்றதுக்காக ப்ராஜெக்ட் நாளைக்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுன்னு அர்த்தம் கிடையாது. சில ப்ராஜெக்ட்டுக்கு டிபிஆர் தயாரிக்கணும், சிலதுக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி நடத்தணும். இது இல்லாம மத்திய அரசு அல்லது என்ஹெச்ஏ மாதிரியான அமைப்புகளுடைய கோஆர்டினேஷன் தேவைப்படும். அதனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல எது என்ன ப்ராஜெக்ட், எதுக்காக எவ்வளவு செலவு, எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல வருது சென்னையுடைய முக்கியமான கோஸ்டல் லிங்க் லைட் ஹவுஸ் டு அடையார். சென்னையில டிராபிக்கை குறைக்கவும் முக்கியமான பகுதிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் கனெக்டிவிட்டி உருவாக்கவும் பேசப்பட்டிருக்கிற முக்கியமான திட்டங்கள்ல இது ஒண்ணு. சென்னை லைட் ஹவுஸ்ல இருந்து அடையார் திருவிக்கா பிரிட்ஜ் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் ரோடு வரப்போகுது. எளிமையா சொன்னா கடற்கரை பகுதியில் இருக்கிற முக்கியமான ஜங்ஷன்ஸை பைபாஸ் செஞ்சு மேல்மட்டத்துல ஒரு புதிய கனெக்டிவிட்டி உருவாக்குறது. இதோடைய வடிவம் என்ன, எவ்வளவு நீளம், எவ்வளவு செலவு, எங்க ரேம்ப்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிபிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாகும். அடுத்ததா பாடி டு திருநின்றவூர் எலிவேட்டட் ரோடு. சென்னை திருத்தணி ரோட்ல பாடி முதல் திருநின்றவூர் வரைக்கும் எலிவேட்டட் ரோடு அமைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காரிடார்ல லோக்கல் டிராபிக், த்ரூ டிராபிக் ரெண்டுமே கலக்கிறதால கன்ஜெஷன் ஏற்படும் பகுதிகளா இருக்கு. எலிவேட்டட் காரிடார் வந்தா மேல போகிற த்ரூ டிராபிக்கை பிரிச்சு கீழே லோக்கல் டிராபிக் ரோட் ஸ்பேஸ் கிடைக்கிற செய்யறதே முக்கியமான நோக்கம். முதற்கட்டமா டிபிஆர் தயாரிக்கிற பணிக்கு 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது இன்னும் டீடைல்டு பிளானிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அடுத்ததா சென்னை சென்ட்ரல், கோயம்பேடு, கத்திப்பாரா, பல்லாவரம், துறைப்பாக்கம் காரிடாருக்கான ஒரு ப்ராஜெக்ட். சென்னையுடைய டிராபிக் நெட்வொர்க்ல சென்ட்ரல், கோயம்பேடு, கத்திப்பாராலாம் முக்கியமான பகுதிகள். இதை இணைக்கும் முக்கியமான காரிடார்ஸ் அப்கிரேட் செய்ய 432 கோடி ரூபாய் அளவுல பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபிளைஓவர் ரிலேட்டட் ஒர்க்ஸ், பெடஸ்ட்ரியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்க போகுது. குறிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் மத்திய கிளை ஜங்ஷன் மாதிரியான பிஸி லொகேஷன்ல பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டிஸ் மேம்படுத்தப்பட இருக்கு. இதோடைய பேசிக் ஐடியா டிராபிக் சிக்னல்ல வெஹிக்கிள்ஸ் மட்டும் வேகமா நகர்றது போதாது, பெடஸ்ட்ரியன்ஸும் சேஃபா ரோட கிராஸ் பண்ணணும். அடுத்ததா வருது சென்னைக்கான 1000 கோடி ரூபாய் ரோடு அப்கிரேட். முதற்கட்டமா சுமார் 500 கிலோமீட்டர் செலக்டட் ரோட்ஸை ரிப்பேர் செஞ்சு அப்கிரேட் செய்யும் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகள் சென்னை மட்டும் இல்லாம ஆவடி, தாம்பரம், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி மாதிரியான மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்ததா வருது சென்னைக்கான எக்ஸ்பிரஸ்வே. தமிழ்நாட்டுடைய 2 முக்கியமான இண்டஸ்ட்ரியல் கொரிடர்ஸ் இணைக்கிற வகையில சென்னை டு கோயம்புத்தூர் மற்றும் சென்னை டு தூத்துக்குடி இடையே எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிறதுக்கான திட்டமிடல் பத்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் டிராவல் டைம் குறைக்கிறது மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற மேனுஃபேக்சரிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க்கை வெஸ்டர்ன் மற்றும் சதர்ன் தமிழ்நாட்டோட ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி மூலமா இணைக்கிறது. ஆனா இது பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ். அலைன்மெண்ட், லேண்ட் அக்விசிஷன், ஃபண்டிங் மாடல், ஃபீசிபிலிட்டி மற்றும் என்வாயன்மெண்டல் அப்ரூவல்ஸ் மாதிரியான பல ஸ்டேஜஸை கடக்க வேண்டியிருக்கும். அதனால இதை இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்க்காம லாங் டேர்ம் கனெக்டிவிட்டி ப்ரப்போசல் பார்க்கறது சரியானது. அடுத்ததா சென்னை டு கன்னியாகுமரி 8 லைன் ஹைவே. இதுக்கான ஃபீசிபிலிட்டி வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய காரிடார் அப்படின்றதால முழு ஸ்ட்ரெச்சுக்கும் ஒரே மாதிரியான ரோடு அமைக்கப்படுமா, இல்லனா டிராபிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ப பகுதி பகுதியா டெவலப் செய்யப்படுமான்றத முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல லேண்ட் அக்விசிஷன், ப்ராஜெக்ட் காஸ்ட்லாம் பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது. அதனால அனௌன்ஸ்மெண்ட்டை விட அடுத்த கட்டத்துல வரப்போகிற ஃபீசிபிலிட்டி மற்றும் டிபிஆர் தான் முக்கியம். அடுத்ததா 4 முக்கியமான என்ஹெச்ஏ ப்ராஜெக்ட். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொடர்புடையதா இருக்க சில தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்துறதுக்கான போக்கஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமானது சென்னை டு கன்னியாகுமரி 8 லைனிங், கிளாம்பாக்கம் டு செங்கல்பட்டு எலிவேட்டட் காரிடார், திருச்சி கரூர் ஹைவே மற்றும் சென்னையுடைய முக்கியமான என்ட்ரி எக்ஸிட் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே மாநில அரசு மட்டுமே முடிவு செஞ்சு உடனடியாக கட்டக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இல்ல. என்ஹெச்ஏ மற்றும் மத்திய அரசு கோஆர்டினேஷன் முக்கியமா இருக்க போகுது. அடுத்ததா 4 நகரங்களுக்கான ரிங் ரோட் மற்றும் பைபாஸ். டிராபிக்கை சிட்டி சென்டருக்குள்ள கொண்டு வராம வெளியே டைவர்ட் செய்யறதுக்கான ரிங் ரோட் மற்றும் பைபாஸ் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அந்த வகையில மயிலாடுதுறை, சிவகாசி, பள்ளிக்கொண்டா மற்றும் உளுந்தூர்பேட்டை ஆகிய பகுதிகளில் ரிங் ரோட் பைபாஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மொத்தமா சுமார் 257 கோடி ரூபாய் செலவுல திட்டமிடப்பட்டிருக்கு. ஒரு ட்ரக்கோ இல்ல நெடுந்தூர வாகனமோ நகரத்துக்குள்ள நுழைய வேண்டிய அவசியத்தை குறைக்கிறதே இதோடைய பேசிக் கான்செப்ட். இது இல்லாம டிஎன் ஹைவேஸ் மாஸ்டர் பிளான் 2036 இருக்கு. அடுத்த 10 வருஷத்துக்கு மேல எந்த பகுதிகளில் புதிய ஹைவேஸ் தேவை, எந்த எக்ஸிஸ்டிங் ரோட்ஸை வைடன் பண்ணணும், எங்க பைபாஸ் வேணும், எந்த காரிடார்ஸ் இண்டஸ்ட்ரியல் growthக்கு முக்கியம், எங்க டிராபிக் அதிகரிக்க போகுது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான லாங் டேர்ம் ரோட் மேப்பா இந்த மாஸ்டர் பிளான் பார்க்கப்படுது.
அடுத்ததா சென்னை டு பாண்டிச்சேரி மகாபலிபுரம் வழியா ஃபெரி சர்வீஸ். ரோட் டிராபிக்கு ஒரு ஆல்டர்னேட் தேடாம கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துற முயற்சியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபெரி சர்வீஸ் ஆரம்பிக்கிறது தொடர்பா தமிழ்நாடு அரசு, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மற்றும் புதுச்சேரி கவர்மெண்ட் இணைஞ்சு செயல்பட திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த சர்வீஸ் பொதுமக்களுக்கு பிராக்டிகலா இருக்கணும். டிக்கெட் விலை, டிராவல் டைம், ஃப்ரீக்வன்சி, வெதர் கண்டிஷன்ஸ், டெர்மினல் மற்றும் கனெக்டிவிட்டிலாம் சரியா இருந்தாதான் ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது உண்மையான ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அடுத்ததா ராமேஸ்வரம் டு மண்டபம் போட் கனெக்டிவிட்டி. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம்ல இருந்து பாம்பன் கெனல் வழியா மண்டபம் வரைக்கும் போட் டிரான்ஸ்போர்ட் தொடங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது டூரிசம்க்கும் லோக்கல் கனெக்டிவிட்டிக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன். அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் MRTS சென்னை மெட்ரோ இன்டகிரேஷன். பல வருடங்களா பேசப்பட்ட இந்த பிளானுக்கு மத்திய ரயில்வே அமைச்சகத்துடைய அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமா MRTS உடைய சொத்துக்கள், ஆபரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் மாதிரியான பொறுப்புகள் படிப்படியா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிர்வாகத்துக்கு மாற்றப்படும். முதற்கட்டமா 90 நாட்களுக்குள்ள சில டிரான்ஸ்பர்ஸ் தொடங்கும். முழுமையான இன்டகிரேஷன் சுமார் 2 வருஷங்கள்ல நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில மெட்ரோ, சபர்பன், MRTS எல்லாமே தனித்தனி சிஸ்டம் மாதிரி இல்லாம ஒரே இன்டகிரேட்டட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா செயல்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அடுத்ததா வருது ஸ்பீட் கேமராஸ், ஆக்சிடென்ட் டிடெக்ஷன். நெடுஞ்சாலைகள்ல வேகம் காரணமா நிறைய விபத்துகள் நடக்குது. அதை கட்டுப்படுத்த ஸ்பீட் லிமிட் கேமராஸ் அமைக்கும் திட்டமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் ஸ்பீட் லிமிட்டை மீறும் வாகனங்களை ஐடென்டிஃபை செய்வது. அடுத்ததா அரசாங்க கட்டிடங்களுக்கான புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரோச். நகர பகுதிகளில் கட்டப்படுற அரசாங்க கட்டிடங்களை மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கான அறிவிப்பு இருக்கு. தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் மாதிரியான ரெகுலேஷன்ஸை பயன்படுத்தி ஸ்பேஸை எஃபிஷியன்டா பயன்படுத்தி பல டிபார்ட்மெண்ட்ஸை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல கொண்டு வரக்கூடிய மாடர்ன் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் உருவாக்குறது தான் இதோடைய நோக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இதனால லேண்ட் யூட்டிலைசேஷன், மெயின்டெனன்ஸ் மற்றும் பப்ளிக் ஆக்சஸ் மாதிரியான விஷயங்கள்ல எஃபிஷியன்சி அதிகரிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சட்டசபையில் அறிவிச்ச சில முக்கியமான உள்கட்டமைப்பு சம்பந்தமான திட்டங்கள். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபீசிபிலிட்டி, டிபிஆர், ஃபண்டிங், அப்ரூவல், லேண்ட் அக்விசிஷன், டெண்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்ப்ளீஷன். இதுதான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுடைய ஆக்சுவல் ஜேர்னி. இப்போதைக்கு இந்த திட்டங்கள்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நிலைமையில இருக்கு. எதுக்கு டிபிஆர் தயாராகுது, எதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு, எது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகுது அப்படின்றத தொடர்ந்து ட்ராக் செய்யறது தான் முக்கியம். பேப்பர்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கிரவுண்ட்ல இருக்கும் ப்ராஜெக்டா மாறும் போதுதான் அதோடைய உண்மையான இம்பாக்ட் தெரியும். ஸோ இந்த திட்டங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எதுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்க? நீங்க எதிர்பார்த்த திட்டங்கள் ஏதாவது இந்த லிஸ்ட்ல மிஸ் ஆகுதான்னு சொல்லுங்க. அதே போல போன அரசாங்கம் அறிவிச்ச திட்டங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம். அப்படியே நம்ம இன்ஃப்ரா யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.